ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி வந்து சாலிட்வொர்க்ஸில் மாடல் நம்பர் 5 சாலிட் மாடலிங் எப்படி வரையலாங்கிறத தெளிவாக பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வரைய போகிறது பார்ட் டயக்ராம். அதனால் நான் பார்ட்டுங்கிற இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். அசம்பிளி டயக்ராம்னா அசம்பிளி சூஸ் பண்ணிக்கலாம். எடுத்தோடனே உங்களுக்கு ஓப்பன் ஆகிறது இப்படி தான் இருக்கும். இது வந்து கிராஃபிக் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதில் தான் நம்ம வரைவோம். இதில் வந்து கிட்டத்தட்ட 3 பிளேன் இருக்குது. ஃப்ரண்ட்டு, டாப்பு, ரைட்டு. இந்த 3 பிளேன் இருக்குது. இந்த 3 பிளேனையும் வச்சு தான் நம்ம வரைய போகிறோம். ஸ்கெட்சிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஸ்கெட்சிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பிளேனில் நீங்கள் வரைய போகிறீங்கன்னு உங்களுக்கு காமிச்சிடும். இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் பிளேனில் வரைய போகிறேன். நான் ஃப்ரண்ட் பிளேன் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு லைன் கமாண்ட் கொடுத்துக்கிறேன். இங்கே மிட் பாயிண்ட்லேருந்து லைன் வரைஞ்சிக்கிறேன். டைமென்ஷன் நம்ம கொடுத்துக்கலாம். ஸ்மார்ட் டைமென்ஷன் கொடுத்துக்கலாம். டைமென்ஷன் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 75. ஓகே, கொடுத்தாச்சா? இப்போ அடுத்தது இதை வந்து நான் ஆஃப்செட் பண்ணிக்கிறேன். ஆஃப்செட் கமாண்ட் வந்து இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலை சாலிட்வொர்க்ஸில். அண்ட் நீங்கள் ஆட்டோகேடில் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன வீடியோவில் ஆட்டோகேடில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் இதுலேயும் அதே மாதிரி தான், ஒரு பிரச்சனையும் இல்லை, அதே மாதிரி தான். நீங்கள் இப்போ இந்த லைனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்செட் ஆகிருக்கும். இப்போ என்னென்னா இங்கே டைமென்ஷனு 0.10 இருக்குல்ல, இதை வந்து 7.5க்கு நான் மாற்றிக்கிறேன். ஒரு சைடு தான் ஆஃப்செட் ஆகும். ஆட்டோகேட்லேயே ஒரு சைடில் தான் ஆப்செட் ஆகும், இங்கேயும் ஒரு சைடில் தான் ஆப்செட் ஆகும். நீங்கள் இந்த பை டைரக்ஷன் கொடுத்துருக்கோம். அந்த பை டைரக்ஷன் நீங்கள் டிக்கு கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 சைடும் ஆப்செட் ஆகிடும். ஆப்செட் ஆகிடுச்சா? இப்போ என்ன பண்ணுறோன்னா இது க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஒரு எண்டை மட்டும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இன்னொரு எண்டு ஓப்பனில் தான் இருக்க போகுது. ஓகே, இப்போ வந்து சர்க்கிள் நம்ம கொடுத்துக்கலாம். சர்க்கிள் கமாண்டை கொடுத்துட்டு சர்க்கிள் வரைய போகிறோம். ரேடியஸ் 10. அடுத்த இன்னொரு சர்க்கிளோட ரேடியஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 கொடுத்தாச்சு. இப்போ தேவையில்லாத செக்மெண்ட்ஸை வந்து ட்ரிம்முங்கிற கமாண்ட் மூலமாக நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன். ட்ரிம்முங்கிற கமாண்ட் எதுக்கு? தேவையில்லாத செக்மெண்ட்ஸை ட்ரிம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ட்ரிம்முங்கிற கமாண்ட். ஓகே, உங்களை பார்த்தா இப்படி தான் இருக்கும். அண்ட் இதை வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். ஃபீச்சர்ஸ்குள்ளே போய் எக்ஸ்ட்ரூட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரூட் ஆயிரும். மெட் பிளேன் நான் வச்சுக்கிறேன். எவ்வளோத்துக்கு எக்ஸ்ட்ரூட் கொடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 50. ஓகே, எக்ஸ்ட்ரூட் கொடுத்தாச்சு. எக்ஸ்ட்ரூட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட்டு வந்து என்னது வரைய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி திருப்பி இதை வரைய போகிறேன். இப்போது இங்கே வரையணும். உங்களுக்கு 2016 அந்த ரேஞ்சில் இருக்கிற வெர்ஷனுக்கு எதுக்குமே நீங்கள் டேரெக்டாக இதை கிளிக் பண்ணிவிட்டு ஒன்று ஸ்கெட்சுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஜூம் ஆகி நார்மலாக 2Dக்கு வந்து இருக்காது. ஓகே, அப்படி நார்மலாக வந்து இருக்கணுங்கிறதுக்காண்டி அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நிறைய பாக்ஸ் ஓப்பன் ஆகுதா? இதில் வந்து எடிட் ஃபீச்சர்ஸ், எடிட் ஸ்கெட்ச், இந்த மாதிரி நிறையா இருக்கும். இதில் வந்து நார்மல் 2 தான், அது எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நார்மல் 2 இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்கெட்சை கொடுக்கணும். அப்போ தான் உங்களால் 2Dயில் வரைய முடியும். ஓகே, அது வரைக்கும் நீங்கள் 3Dயில் தான் வரைஞ்சிக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து சர்க்கிள் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ரேடியஸ் 10, அதுக்கப்புறம் ரேடியஸ் 20. நீங்கள் இது கரெக்டாக பொசிஷனில் வரையிலையே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ நம்ம அதை வந்து டைமென்ஷன் மூலமாக பொசிஷன் கரெக்டாக கொடுத்துக்கலாம். இப்போது டைமென்ஷன் எடுத்துக்கலாம். டைமென்ஷன் கொடுத்துட்டு இதுக்கும் இதுக்கும் இந்த ரெண்டுத்துக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 32 என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கும் இதுக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து கரெக்டாக கொடுத்தாச்சு. இதில் இன்னொன்று இருக்குது. சர்க்கிளில் இந்த சைடில் ஆரோ மார்க் இருக்கா? இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து பெரிமீட்டர் சர்க்கிள்னு ஒன்று காமிக்கும். இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஒன்று, இதில் ஒன்று வச்சுட்டு உங்களுக்கு சைடில் வந்து ஆர் ஈக்குவல்ட்டுன்னு பார்த்துட்டு ஈக்குவல்ட்டுன்னு போட்டு கொஞ்சோண்டு சில டைமென்ஷன் காட்டும். 30, 29. எனக்கு இப்போ வந்து 27 தேவை. அக்யூரேட்டாக 27 வைக்க தேவை, கொஞ்சம் நார்மலாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரேடியஸ் வந்து 27 கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ வந்து அடுத்தது என்ன, கன்வெர்ட் என்டிட்டிஸ் கொடுத்து இந்த லைன் ப்ளஸ் இந்த லைன்
கன்வெர்ட் என்டர்டைஸ் நம்ம எதுக்கு கொடுக்குறோன்னா, நம்ம இப்போ இந்த இடத்துலலாம் ரிட்டன் நம்ம வரைய வேண்டியிருக்கும். வரையாமையே நமக்கு வரைஞ்ச மாரி காமிக்கிறதுக்கு. ஏன்னா, பின்னாடி உள்ள லைனுக்கு மேலேயே தான் நம்ம வரைய போறோம். அப்படி வரைய வேண்டியத வந்து என்னன்னா, ஜெராக்ஸ் காப்பி மாரி. அத அப்படியே நம்ம ஜெராக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். வேற ஒண்ணும் இல்ல. இப்போ ஒரு லைன் வரைய வேண்டியிருக்கு. இந்த லைனுக்கு இந்த பாயிண்ட்ல வச்சு இங்க ஒண்ணு எடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ தேவையில்லாத செக்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ட்ரிம் பண்ணிடலாம். ஓகே. அழகா நீட்டா ட்ரிம் பண்ணிடலாம். ட்ரிம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இத வந்து ஃபீச்சர்ஸ்ல போய் எக்ஸ்ட்ரூட்ல போய் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா, எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரூடோட டைமென்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15 கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ இதை வந்து மிட் பிளைனில் இருக்கா, இதை வந்து நான் என்னென்னா பிளைண்டுக்கு மாற்றிக்கிறேன். பிளைண்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் இந்த சைடு இருக்குது, அதை நான் வந்து ஃப்ளிப் பண்ணிக்கிறேன். டைரெக்ஷன் ஃப்ளிப் பண்ணோன்னே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஓகே, இப்போ வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு சின்ன கட் கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த கட்டு கொடுக்குறதுக்கு நான் வந்து என்ன பிளேனை நான் எடுத்துக்கிறேன்னா, டாப் பிளேனில் நான் வரைய போகிறேன். டாப் பிளேன் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஸ்கெட்ச் போயிட்டு வரைஞ்சிக்கலாம். நம்ம அதில் கொடுத்த மாதிரி கன்வெர்ட் என்டர்டைஸ் இதில் கொடுக்க முடியாது. காரணம் என்னென்னா, நம்ம அது அப்படியே ஜெராக்ஸ் காப்பி மாதிரி தான் எடுக்க போகிறோம். ட்ரிம் கொடுக்குறீங்கன்னா சரி, பிரச்சனை இல்லை. ட்ரிம் கொடுக்காம நார்மலாக நீங்கள் போட்டு பண்ணுறதா இருந்தால் டைமென்ஷன் உங்களால் மாற்ற முடியாது அதில். ஓகே, அதனால தான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம டைமென்ஷன் கொடுத்துக்கலாம். டைமென்ஷன் வந்து இது வந்து 25, இதோட லென்த் வந்து 50. ஓகே, கொடுத்தாச்சா? இப்போ வந்து இதை வந்து என்ன பண்ணுறோன்னா, எக்ஸ்ட்ரூட் கட். எக்ஸ்ட்ரூட் கட்டில் வந்து நான் மிட் பிளைனில் இருக்குது. இதை நான் த்ரூ ஆல் போத்துன்னு நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக அந்த சைடில் இருக்க எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துரும். ஓகே, கட் பண்ணியாச்சு. ஓகே, கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கலர் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ்னு இருக்கும். அந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டு இந்த சைடில் இருக்க ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறதுல வந்துடும். இப்போ நான் வந்து சாலிடில் கொடுக்குறேன். ஓகே, கலர் கொடுத்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வரைஞ்சி முடிச்சாச்சு. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா உங்கள் டவுட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் ரிவீல் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான டயக்ராமோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் நீங்கள் இந்த ப்ராடக்ட் வரைஞ்சி காமிக்கலாம், இல்லைனா இந்த மாடல் வரைஞ்சி காமிக்கலாம் அப்படின்னு ஏதாச்சும் சொன்னாலும் நான் வரைஞ்சி காமிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம். ஓகே, பாய்.